ஒருநாள் கடவுள் விநாயகர் ஒரு பெரிய பாலைவனத்தில் நடந்து கொண்டிருந்தார். சூரியன் கொடூரமாக காய்ச்சியதால் அவருக்கு மிகவும் தாகமாக இருந்தது. அங்கே எங்கும் மரங்களோ நீரோ கிடையாது. மணல் மேடுகள் மட்டுமே தொலைவில் தெரிந்தன. விநாயகர், இங்கே ஏதாவது தண்ணீர் கிடைக்குமா என்று சுற்றிப் பார்த்தார். அப்போது ஒரு சிறிய எலி ஓடி வந்தது. அது விநாயகரின் காலில் விழுந்து, தெய்வமே, எனக்கும் தாகமாக இருக்கிறது, தண்ணீர் தேடி நிறைய தூரம் ஓடி வந்தேன் என்றது. விநாயகர் புன்னகைத்தார். கவலைப்படாதே, நாமே தண்ணீர் தேடிப் பார்க்கலாம் என்று சொல்லி தன் தந்தையான சிவபெருமானை நினைத்தார். உடனே அவரது துதிக்கையிலிருந்து ஒரு சக்தி வாய்ந்த காற்று வீசியது. அந்த காற்று பாலைவனத்தின் மணலை அள்ளி எறிந்தது. அதிசயமாக அந்த இடத்தில் ஒரு சிறிய நீரூற்று தோன்றியது. தெளிவான தண்ணீர் மேலே பொங்கி வந்தது. எலியும் விநாயகரும் மகிழ்ச்சியாக அந்த தண்ணீரை குடித்தனர். பிறகு விநாயகர் அந்த ஊற்றை ஒரு பெரிய கிணறாக மாற்றினார். அது பாலைவனத்தில் வலியே போருக்கு உதவும் என்று கூறி அங்கே ஒரு சிறிய தோட்டமும் உருவாக்கினார். அன்று முதல் அந்த இடம் பயணிகளுக்கு ஒரு அமைதியான தங்குமிடமாக மாறியது. எல்லோரும் விநாயகரின் கருணையை போற்றினர். அவர் சிறிய உதவிகள் கூட பெரிய மாற்றங்களை உண்டாக்கும் என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது.